அவன் பேர் சண்முகவே. தெரியும். அவன் யாரு இப்ப எங்க இருக்கான்? சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் அந்த ரிட்டையர் ஆயிட்டான். அவன் பையன் இப்ப அண்டர் கவர்ல இருக்கான். டீடைல்ஸ் சொல்லு. வேற எந்த டீடைல்ஸும் கிடைக்கல. டிபார்ட்மெண்ட்ல யாருக்கும் தெரியாது. அந்த சண்முகவேல் போட்டோ மட்டும் கிடைச்சிருக்கு. ஃபேக்ஸ் பண்ணு. இமிடியேட்லி ஃபேக்ஸ் இட். வணக்கம் சண்முகவேல். நான் தான் ஆலிபாய். எல்லாரும் என்ன தேடி அலைவாங்க, நான் உன்னை தேடி வந்திருக்கேன். என்ன பாக்குறேன்? ஒரு கதை சொல்லட்டுமா? சத்தியமூர்த்தின்ட்டு ஒரு பையன் இருந்தானா. அவங்க அப்பா சண்முகவேல் ரிட்டையர் ஆன உடனே யூனிஃபார்மை கழட்டி தோய்ச்சி இஸ்திரி பண்ணி புள்ளைக்கு போட்டு அமிச்சிட்டானா. அந்த புள்ள அந்த யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு வேவு பார்க்கும்போது ஆலிபாய் ஒருத்தகிட்ட மாட்டிக்கிட்டானா. ஆலிபாய் ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? அவனை அடிச்சு பின்னி அவங்க அப்பா முன்னாடி நிக்க வச்சாங்களா. ஆலிபாய் பேட் பாய் இல்லையா? அதனால அவன் அப்பா முன்னாடியே புள்ளைய கொல்ல போறான். இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்லடா. சத்தியமூர்த்தி IPS. ஆமாண்டா. அலிபாய், தயவு செஞ்சு அவனை ஒண்ணும் பண்ணிடாத. என்னடா பண்ணுவ? சும்மாரா. அலிபாய், அவனை விட்டு நான் உன் காலில் விடலாம் விடுறேன். அப்பா, அவன் காலில் விடாதீங்கப்பா. காலில் விழு. வேணப்பா. கால புடி. வேணப்பா. என் காலில் விழு. அப்பா, அவன் காலில் விடாதீங்க. அப்பா, அவன் காலில் விடாத. என்ன பாரு. சரவணா, 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 அநியாயமா உன்னை கொலை கொடு. அப்ப இவன் உன் புள்ள சத்தியமூர்த்தி இல்லையா? சாவுதா உண்மையை வர வைக்கும். இவன் சரவணன்னா சத்தியமூர்த்தி யாரு? இவன் உன் புள்ள இல்ல? இல்ல இல்ல, என் புள்ள இல்ல, என் வளர்ப்பு புள்ள. ஆனா என் சொந்த புள்ளைய வளர்த்தேன். அநியாயமா கொன்னுட்டேடா பாவி. உன் புள்ள யாரு? உன் புள்ள யாரு? சொல்லு சொல்லு. உன் புள்ள யாரு? சொல்லு. சத்தியமூர்த்தி IPS. இந்தியன் போலீஸ் சர்வீஸ் பேட்ச் 57. பேட்ச் நம்பர் 32567. Trained at Dehradun. Topper of the batch. सत्यमूर्ति IPS, son of Shanmugavel. मैं ईश्वर की शपथ लेता हूँ कि मैं भारत के संविधान के प्रति பாத்தியா, சொல்லும் போது எவ்வளவு கர்வமா இருக்குன்னு. பெத்தா படுக்கு இதை விட வேற என்னடா வேணும்? போலீஸ்காரனுக்கு மட்டுமே கிடைக்கிற ஆனந்தம் வண்ண மாதிரி லுச்சா பசங்களுக்கெல்லாம் இது கிடைக்காது. அவன் ரைட். ரைட். இப்ப எங்க இருக்காம? He is undercover 24 hours 365 days on duty. இப்போ சொல்லு, என்ன பண்ணிட்டு இருக்கான்? வைத்தியம் பண்ணிட்டு இருக்கான். தேசத்தை அரிச்சிட்டு இருக்க ஒன்ன மாதிரி வைரஸ் கிருமிகளை அழிக்கிற வைத்தியம். கோர்ட் செக்ஷன் என்கொயரி இதை எல்லாத்தையும் தாண்டி தப்பிச்சிட்டு இருக்க ஒன்ன மாதிரி விஷக்கிருமிகளை அடியோடு அழிக்கிற ஆபரேஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த நாடு ஆரோக்கியமா இருக்கிறதுக்காக IPS ஆபரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. நான் நேர்மையா இருந்ததால அவனோட அம்மாவை ஒன்ன மாதிரி ஒரு கிரிமினல் கொன்னுட்டான். அதனாலதான் எனக்கும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு என்னை விட்டு விலகி இருக்கான்.
இப்பதான் நான் வந்துட்டேனே. நீ வரல, வர வச்சான். உன் ஆளு குருவை என் புள்ள சத்தியமூர்த்தி தாண்டா கொன்னா. அதனால தாண்டா நீ துபாயில இருந்து இந்தியா வந்த. மாஸ்டர் பிளான். அப்ப நீ உயிரோட இருந்தா நான் உயிரோட இருக்க முடியாதுல்ல? ஒரு உயிர் இங்க இருக்கு, இன்னொரு உயிர் எங்க இருக்கு? டேய், நான் என் புள்ள யாருன்னு சொன்னாலும் என்ன கொல்லுவேன், சொல்லாம போனாலும் என்ன கொல்லுவேன். ஆனா அவன் யாருன்னு உனக்கு தெரியாம போவாது. ஏன்னா உன்னை கொல்ல போறது அவன்தான். நீ அவனை பார்க்காம சாக மாட்ட. உன் கண்ணுக்குள்ள வந்து நிப்பான். என்ன பயமா இருக்கா? மனுஷனுக்கு சிக்ஸ்த் சென்ஸ் ஒண்ணு இருக்கு. அது ஒண்ணு மாதிரி லுச்சாங்களுக்கும் எப்போவாது வேலை செய்யணும். இப்ப தெரியுது. Am I right? என்ன கொன்னுட்டு நீ போயிடுவ. ஆனா அந்த நிமிஷத்துல இருந்து உன்னோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடும். ஒருத்தனைய விட மாட்டான். எல்லாரையும் அழிப்பான். நவம்பர் 12th இன்னைக்கு என்னோட டெத் டே. எனக்கு தெரியும். நவம்பர் 13th உன்னோட டெத் டே. நைஸ் மீட்டிங் யூ மிஸ்டர் சண்முகவேல். உன் படத்தை பார்க்கறதுக்கு உன் புள்ள வருவானா? வருவான்டா. போட்டு தள்ளலான்னு வந்தா இவ்வளவு போலீஸ் வந்திருக்கு. இப்ப எதுவும் கேட்காத. அவன் யாருன்னு தெரியுமா? எனக்கு தெரியாது.